ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்னைக்கு நம்ம தைராய்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு தைராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று ஹைப்பர் தைராய்டு இருக்கும், இன்னொன்று ஹைப்போ தைராய்டு இருக்கும். உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அதில் இருக்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறது தான் ஹைப்போ தைராய்டு. அதே அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா ஹைப்பர் தைராய்டுங்குவாங்க. பட் நம்ம ரீஜியனில் ஹைப்போ தைராய்டு தான் காமன். ஹைப்போதைராய்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறனால உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பசிக்கும், ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, கம்மியாக சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் கம்மியாக சாப்பிட்டாலும் நீங்கள் தான் குண்டாயிட்டே போவீங்கன்னு தோணும். பயங்கரமாக ஹேர் ஃபால் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக பீரியட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். தூக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தூங்குவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹைப்போதைராய்டில் ரிலேட் ஆகும். ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு பெரிய நோய் வருது அப்படின்னா அதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு 3 விஷயங்கள் நம்ம பாடியில் இம்ப்ராப்பராக இருந்திருக்கும். ஒன்று வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாக இருக்காது, உங்களோட மோஷனில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், தூக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது 3மே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்போதைராய்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இது வரனால உங்களுக்கு காமனாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய நோய்கள் ஃப்யூச்சரில் ஒரு 5 to 6 years கழிச்சு வரும். இதே நீங்கள் ஹைப்போதைராய்டிசம்க்கு நீங்கள் மெடிசன் போடுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் போட்டுட்ருப்பீங்க. அந்த மெடிசன் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பயங்கரமாக அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். உங்கள் பாடி ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மார்னிங்கே வந்து பிரிஸ்க் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருப்பீங்க. அது உங்களோட டெய்லி ரொட்டீனை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது க்யூர் பண்ண முடியுமான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தைராய்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்யூரபிள் டிசீஸ் தான். இதுக்கு லைஃப் டைம் மெடிசன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் மெடிசன் சாப்பிடணும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் க்யூர் பண்ணலாம். இது க்யூர் பண்ணணும்னா நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு டெடிகேஷன் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணாமல், உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்காமல் இது சரியாகாது. இதுக்கெலாம் இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் லைஃப் டைம் மெடிசன்ஸ் தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். அதே உங்களுக்கு க்யூர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ரெமெடிஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட தைராய்டு லெவல் வந்து குறையும் மந்த் பை மந்த்தாக. ஸோ மெட்டபாலிசம் கம்மியாகும் போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதை பூஸ்ட் பண்ணணும். எப்படி பூஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் எக்ஸசைஸ் 2 வேளை பண்ணணும். உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சில்லாக எதுவும் சாப்பிடாமல் ஃப்ரீஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சாப்பிடாமல் நல்லா ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஸோ தைராய்டு இருக்கிறவங்க கம்பல்சரி காலையில் 6 மணிக்கு எந்திரிங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், டீஸ்பூன் இல்லைங்க டேபிள் ஸ்பூனில் குடிக்கணும். ஸோ தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க. வாக்கிங் போங்க. கம்பல்சரி நீங்கள் அட்லீஸ்ட் 20 to 25 minutes வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 7 minutes ஹிட் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறையா இருக்கும். HIIT அப்படின்ட்டு இருக்கும். ஹிட் எக்ஸசைஸ்ன்ட்டு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் மார்னிங் ரொட்டீனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பாடியை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு மார்னிங்கே வந்து ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் மிக்ஸ் மாதிரி குடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சத்து மாவு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இல்லை எதர் சோப்டு, இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரைடு லைக் அந்த சால்ட்டில் போட்டு வணக்கி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இல்லை எனக்கு 35 பாதாம்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து 15 பாதாமில் ஒரு ஆப்பிள் இல்லாட்டி ஒரு கொய்யா போட்டு வெறும் தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டு குடிங்க. டேஸ்ட் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். பட் பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் உங்களுக்கு. ப்ரோட்டீன் மில்க் ஷேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாமோட பெஸ்ட் சோர்ஸ் வேறு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1 hourலேயே வந்து உங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் அப்படி இல்லாட்டி நல்லா கொண்டைக்கடலை ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் பல்சஸ் ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி மார்னிங் வந்து கம்பல்சரி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மத்தியான ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் ரைஸு, 1 கப் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி 1 கப் ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸு. அதே நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்ஸ் எடுக்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் ரிச் மீட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மீட்ஸ் எடுக்கலாம். அது ஒரு 150 கிராம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதே ரொம்ப ஃபில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நம்ம நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்கிறனால உங்கள் பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டயட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஈவினிங் ஒரு 5 o'clock போல் 5 துண்டு நம்ம தேங்காய் சாப்பிடுவோம். 5 துண்டு தேங்காய் நல்லா இவ்வளோ பெரிய தேங்காய் சாப்பிடணும். குட்டி தேங்காய் இல்லாமல் நல்லா பெரிய தேங்காய் சாப்பிடுங்க. அதே நைட் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்குள்ளே ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க. நைட்டு மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெவி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப லைட் ஃபுட்டாக போய்க்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டாக போய்க்கோங்க. ஹெவி ஃபுட்ஸ் என்றைக்குமே நீங்கள் நைட் சாப்பிடாதீங்க. நல்ல ஒரு ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம், டின்னர் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம்
ஒரு 2 hours கழிச்சு பெட்டுக்கு போய்க்கோங்க. ஒரு 7:30க்கு நீங்கள் டின்னர் சாப்பிட்டீங்கன்னா 8, 9, 9:30க்கு நீங்கள் வந்து பெட்டுக்கு போய்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 9:30க்கு போகிறீங்களோ இல்லை 11 o'clock போகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் போகிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் ஃபோனை எடுக்காதீங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபோன் எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் ஒரு ரெகுலராக ஹேபிட் வச்சுக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய 3 வேளையும் எடுக்க பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் சிம்பிளாக தைராய்டோட டயட் சார்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தைராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். தைராய்டு இருக்கிறவங்க உங்கள் பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஹைப்பர் தைராய்டிசமோட மெக்கானிசம் அப்படி. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுக்க சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலும் குறையும், தைராய்டு லெவலும் குறையும், உங்கள் வெயிட்டும் பயங்கரமாக லூஸ் பண்ணுவீங்க. நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரீயாக பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு 3 months இல்லை 2 months கழிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டாக உங்களுக்கு டயட் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம். எங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் டயட் அண்ட் ப்ளஸ் மெடிசன்ஸும், உங்களுக்கு தைராய்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹை டோஸ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவை. எங்களோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கும் க்யூர் பண்ணலாம். கரெக்டாக எங்களோட டயட், மெடிசன்ஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தைராய்டு இஸ் கியூரபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் பேசுகிறேன். அண்டில் தென் இட்ஸ் டாக்டர் ரோமிகா.